Hi, MCG's viewers. Good to see you all back. We have a special guest in our show. Our first international cricketer in Solalama, Prabhu. So, well, thank you so much, Sabrish, brother, for accepting and joining our show. So, we have already spoken. Like, இது எப்படின்னா வந்து நான் இன்ஸ்டாகிராம்ல தான் அப்ரோச் பண்ணேன். Thank you so much for joining us. So, giving you a very small brief of what do we do. So, our channel is called as Middle Class Gully Cricketers, right? So, we perfectly started this in the last IPL. Then there was a good amount of followers, and there were also good people who were, trying to encourage us, and our channel started growing really well. So it's been a 1 year now. So we've been covering all cricketing actions, be it IPL, be it Women's World Cup, and then you be the IPL auctions and Tamil Nadu Premier League, and now we are here, BGT and all that. So today we have a very special episode to understand, and also our viewers can have a good knowledge about what's happening in Japan and what cricket and what is being followed there. So I think Prabhu can take over from here. Prabhu, start. Yeah. So first of all, thank you, bro. Thank you for joining. It's really a pleasure. ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர் வந்துட்டு நாங்க வந்துட்டு ஒரு பாட்காஸ்ட்ல இது பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு அவர் சபரீஷ் ப்ரோக்கு ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்தேன். ஸோ ஹீஸ் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர், இஸ் லெக் பிரேக் பவுலர் அண்ட் ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஸோ ஆக்சுவலா அவரோட டெபுலே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 44 ரன்ஸ் ஆஃப் ஒரு குவிக் ஃபயர் 44 அடிச்சிருப்பாரு. அன்பார்ச்சுனேட் ரன் அவுட்ல வந்துட்டு அவுட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் ஸ்கோர் கார்ட்ல நான் பார்த்தேன். ஸோ அண்ட் ரீசென்ட் பாஸ்ட்ல 2022 டெபு பண்ணிருக்காரு. அண்ட் ரீசென்ட் பாஸ்ட்ல வந்துட்டு இஸ் மோர் ஆஃப் என்ன சொல்றது, ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டரா இருந்திருக்காரு. லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ்ல வந்துட்டு நல்ல ஒரு எக்கனாமிக்கல் ஸ்பெல்ஸ் வித் குட் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ நீங்க உங்களை பத்தி ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கோங்க ப்ரோ. எங்க வியூவர்ஸ்க்கு வந்துட்டு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. Okay. Yeah, firstly, thanks for hosting me. Yeah. First time actually ஒரு வீடியோ போட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது. I think back in 2022 டெபியூ பண்ணதுக்கு அப்புறம் ரேடியோ மிர்ச்சிக்கு ஒரு சின்ன இது பண்ணியிருந்தேன், ஆடியோ இது ஒன்று போட்காஸ்ட் மாதிரி இல்லை, பட் யா வித் சிவசங்கரி. ஸோ அதுக்கப்புறம் இதுதான் செகண்ட் டைம். ஸோ ஃபர்ஸ்ட்லி நான் வந்துட்டு born and brought up in சென்னை. 2015 வந்துட்டு ஜப்பானுக்கு மூவ் ஆனேன். அண்ட் ஐ ஹவ் டன் மை பேச்சுலர்ஸ் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ ஆட்டோமோட்டிவ் ஃபீல்டில் இப்போ இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மிட்சுபிஷி ஃபூசோ ட்ரக்ஸில் வந்து கஸ்டமர் சர்வீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கிரிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல அஃப்கோர்ஸ் இந்தியன்ஸ்னாலே நம்ம எல்லாருமே கிரிக்கெட் ஓரளவுக்கு நம்ம நல்லா ஐடியாவே இருக்கும். அண்ட் நம்ம எல்லாருமே அது வந்து லைக் பார்ட் ஆஃப் அஸ். ஸோ லைக் ஐ ஹவ் டேக்கன் லைக் கோச்சிங் ஃப்ரம் ஏஜ் ஆஃப் 9. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஆக்சுவலி சென்னையில் பேஸ்ட் இன் ஆவடி. ஸோ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் தான் விளையாடி இருந்தேன். ஆக்சுவலி ஸ்டேட் லெவலில் விளையாண்டது கிடையாது, ஸ்கூல் ஸ்டேட்ஸ் விளையாண்டுருக்கேன் அந்த 15ல. பட் ஸ்டேட் லெவலில் வந்து செம காம்படிஷன் இருந்துச்சு. ஆக்சுவலி நான் விளையாடின டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்திரஜித் அப்ரஜித், அதுக்கப்புறம் அந்த விஜயசங்கர், இவங்க கூட விஜயசங்கர் அப்போ காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஆடிட்டு இருந்தாரு, இந்திரஜித் அப்ரஜித் அப்போ திருவள்ளூர் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கூடலாம் தான் விளையாடிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் காலேஜ் டைம் வந்துச்சு. ஸோ ஓகே தென் ஸ்டடீஸ்ல அப்படியே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி டிஸ்ட்ரிக்ஸ்லாம் விளையாடுறது அப்படியே ஸ்டாப் பண்ணி அண்டர் 19 கடைசியாக விளையாண்டேன் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். அதுக்கப்புறம் ஒரு தடவை அண்டர் 23 விளையாண்டேன். அதுக்கப்புறம் ஓரா அப்படியே வெளில வந்தாச்சு. அண்ட் 2015 ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு ஜப்பான் வரதுக்கு. என் பாஸ் வந்து சும்மா வரையான்னு கேட்டாரு, வரலாம் அப்படின்னு வந்துட்டேன். அப்புறம் இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா கிரிக்கெட் இருக்குமான ஒரு ஐடியா இருந்துச்சு இனிஷியலா. என் ஃப்ரெண்ட் கூட சொல்லிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி வந்து நீ உன் கிட்டெல்லாம் எடுத்துட்டு போ, எனக்கு ஒன்றும் தெரியாது, மேபி அங்கே கிரிக்கெட் ஆடுவாங்க அப்படின்னாரு. அதெல்லாம் யாரா, ஜப்பான், கமான், ஜப்பான் வந்து கிரிக்கெட் நம்ம அனிமே வந்து மேபி ரொம்ப ஃபேமஸா இருக்கும் அண்ட் டெக்னாலஜிக்கு ஃபேமஸ், பட் கிரிக்கெட் கமான் அப்படி இருக்காது, வாங்க சும்மா போகலாம் அப்படின்ட்டு வந்தது தான். அண்ட் இங்க வந்து பார்த்தா இங்க ஒரு ஐ வுட் சே பிக் பஞ்ச் ஆஃப் பிளேயர்ஸ், ஐ மீன் லாட் ஆஃப் பிளேயர்ஸ் வித் தேர், நல்ல ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ தென் ஐ வாஸ் லைக் வெரி ஒரு 1 month ஆச்சு ஃபிகர் அவுட் பண்றதுக்கு. அண்ட் தென் ஐ வாஸ் லைக் ஓகே விளையாடுறாங்க அப்படின்னா அப்போ ஆரம்பிச்சது 2015. அண்ட் அந்த அப்போலேருந்து இப்போ ஆல்மோஸ்ட் 10 years ஆயிடுச்சு. எவ்ரி வீக்கெண்ட் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க சீசன் வந்து மார்ச் டு நவம்பர் இருக்கும், ஏன்னா அதுக்கப்புறம் வின்டர் வந்துருங்க, அதனால விளையாட முடியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எவ்ரி வீக்கெண்ட் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு விளையாடுறதுக்கு. அண்ட் இட்ஸ் பீன் 10 years. ஸோ பிரசாத் சொன்ன மாதிரி 2022 டெபியூ பண்ணது. அண்ட் யா இட்ஸ் பீன் கோயிங் பிரிட்டி வெல் சோ ஃபார். ஸோ ஜாப்பனீஸ் அந்த கிரிக்கெட் எப்படி உங்களுக்கு செட் ஆச்சு? லைக் எப்படி ஃபர்ஸ்ட் போன உடனே வந்துட்டு இந்தியன்ஸ் இருந்தாங்களா உங்களுக்கு வந்துட்டு மெர்ஜ் ஆகிறதுக்கு? அண்ட் எப்படி இருந்துச்சு அந்த கேரியர், எப்படி ஸ்டார்ட் ஆச்சு உங்க கிரிக்கெட்டிங் கேரியர் ஜப்பான்ல? லாங்குவேஜ் பேரியர்ஸ் இருந்துச்சா உங்களுக்கு, இல்ல லைக் எல்லாம் இங்கிலீஷ்லயே பேசிக்கிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் ஆக்சுவலி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து கொஞ்சம் ஐசிசி வந்து அசோசியேட் நேஷன்ஸ் கைட்லைன்ஸ்லாம் கொஞ்சம் மாத்தினாங்க. அதாவது வந்து நான் வரதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பேர்ட் கிரிக்கெட்டர்ஸ் விளையாடிட்டு இருந்தாங்க.
ஸ்ரீலங்கால இருந்து, இந்தியால இருந்து, பாகிஸ்தான்ல இருந்து. ஒன்லி திங் யூ ஹேவ் டு சர்வ் சம் ரெசிடென்சி பீரியட், அவ்வளவுதான். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 4 year பீரியடா மாத்தினாங்க ஆக்சுவலி. ஸோ எனி அசோசியேட் நேஷன் நீங்க போகும்போது யூ ஹேவ் டு பி இன் தட் கண்ட்ரி ஃபார் 4 years. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது என்னால டைரக்டா வந்து விளையாட முடியல. இன்னொன்னு they also said that when I reached out they said நீங்க டொமஸ்டிக்காவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். So then it became actually from 2015 onwards it became a Japanese only team. Like you have to be either you have to hold a Japanese passport or you have to be here for a maybe longer period of time அப்படின்னு இருந்துச்சு. So they are a Japanese only team. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா slowly when ICC relaxed the guidelines again 2021 அப்புறம் அது national team call up வந்துச்சு after I would say 6 years in domestic cricket. And இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க language barrier of course I would say இனிஷியலா டஃபா இருந்துச்சு. ஜப்பான்ல நேஷனல் டீம்ல பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் பீப்புள் லைக் விளையாடுறவங்க வந்து மோஸ்டா தேர் பைலிங்குவல் தான். ஸோ ஜாப்பனீஸும் பேசுவாங்க, இங்கிலீஷும் பேசுவாங்க. அண்ட் இப்போ எங்களோட டீம் காம்போசிஷன் பாத்தீங்கன்னா ஐ மீன் வி ஹேவ் லைக் லாஸ்ட் சவுத் கொரியா டூர் போகும்போது வி ஹேட் லைக் 14 மெம்பர்ஸ் ஸ்குவாட்ல 12 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் ஜாப்பனீஸ் அவங்க, அண்ட் தென் 2 members வேர் ஃப்ரம் இந்தியா. ஸோ அப்படி இருந்தபோது எவ்ரி ஒன் ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் அண்ட் ஜாப்பனீஸ். ஸோ அந்த லெவலுக்கு ஒரு டிஃபிகல்ட்டி இல்லை ஆக்சுவலி கேட்டீங்கன்னா. சொல்லுங்க. இல்ல இல்ல அதான் லைக் ஃபர்ஸ்ட் இனிஷியலாவே நீங்க வந்துட்டு சொல்லுங்க அது எக்ஸைட்மென்ட்ல வந்துருக்கு. I want to understand about the life of a cricketer in Japan. இப்போ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க ஸ்டேட்டுக்கு ஆடினீங்க, அது ஆடினீங்க, இது ஆடினீங்கன்னு. இப்போ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா யூ ப்ளே வி ஹேட் அபிஷேக் ஆன் ஷோ லைக் லாஸ்ட் டைம் ஐ திங்க் அபிஷேக் had come. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து யூ ஹேவ் டு ப்ளே திஸ் அண்ட் தென் யூ ஹேவ் டு கோ டு திஸ் அண்டர் 16, அண்டர் 17, அண்டர் 18, அதுக்கப்புறம் ஸ்லோலி யூ ரிசர்வ் டீம் போவீங்க, அதுக்கப்புறம் தமிழ்நாடுக்கு ஆடணும், அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நவ் TNPL வந்துருச்சு அண்ட் IPL எல்லாமே வந்துருச்சு. பட் ஹவு இஸ் இட், வாட் இஸ் த லைஃப் ஆஃப் அ கிரிக்கெட்டர் இன் ஜப்பான் ஃபார் யங் கிரிக்கெட்டர் டு pursue about cricket in Japan? எப்படி இப்போ ஐ வாண்ட் டு pursue a cricket in Japan ஒரு யங் கிட் நடக்குதுன்னா what he has to go through and அந்த process எப்படின்னு I just wanted to. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இங்க நிறைய வந்துட்டு they are bringing in lot of I would say programs ஆகட்டும், ஜூனியர் கிரிக்கெட் ப்ரோக்ராம்ஸ் வராங்க ஸ்கூல்ஸ்ல. பட் இட்ஸ் நாட் லைக் ஆல் ஓவர் ஜப்பான். ஸ்டார்ட் பண்ணது பாத்தீங்கன்னா இங்க ஜப்பான்ல சானோன்னு ஒரு சிட்டி இருக்கு. சானோல தான் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்கு. ஸோ சானோ சிட்டியை வந்து ஒரு கிரிக்கெட் ஹப் மாதிரி ஆக்கிட்டு அங்க ஸ்கூல்ஸ்ல எல்லாம் வந்து ஜூனியர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஹோஸ்ட் பண்றது, அந்த மாதிரி கிராஸ் ரூட்ஸ்ல போய் எல்லாருக்கும் கொஞ்சம் தெரிய வைக்கிறது கிரிக்கெட் என்ன அவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. பிகாஸ் வி ஹேவ் சிமிலாரிட்டிஸ் வித் பேஸ்பால் as well. ஜப்பான் இஸ் வெரி வெல் நோன் ஃபார் பேஸ்பால். இங்கன்னா ஒரு ஓதானின்னு ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்காரு பேஸ்பால்ல. இஸ் பேஸ்ட் அவுட் ஆஃப் ஜப்பான், having a great I would say career in US. So அதனால வந்துட்டு அந்த மாதிரி we are trying to I would say JC is trying to connect. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து currently I would say நான் இது சொல்றது எல்லாருக்குமே சொல்லுவேன், I mean anybody who is trying to டேக் அப் கிரிக்கெட் இங்க எஸ்பெஷலி கிட்ஸுக்கு நான் சொல்றது செம ஃபியூச்சர் இருக்கு ஜப்பான்ல. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா மேபி பாத்திருப்பீங்க துபாயில இதுல வந்து நம்ம UAE போய் விளையாண்டாங்க அண்டர் 19 ஏஷியா கப் விளையாண்டாங்க பாகிஸ்தானோட, UAE அப்புறம் இந்தியாவோட. ஸோ தென் இது வந்து செகண்ட் டைம் ஆக்சுவலி ஏஷியா கப் குவாலிஃபை ஆறாங்க. ஸோ விச் இஸ் அ வெரி குட் திங். ஸோ அண்ட் என்னோட நேஷனல் டீம்லயே பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் எங்களோட ஆவரேஜ் ஏஜ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 26 years 25 years இருக்கும். ஆனா we have members aging from 15 to 35. ஸோ அதனால நான் எல்லாருக்குமே சொல்றது என்னன்னா சம ஃபியூச்சர் இருக்கு ஜப்பான்ல கிரிக்கெட்டுக்கு அண்ட் வந்துட்டே இருக்கு ஸ்லோவா. ஒன்ஸ் ஐ திங்க் இவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஏன்னா பிகாஸ் ஒன் திங் பெஸ்ட் திங் அபவுட் ஜப்பான் இஸ் தட் I would say on athletic side they are very fit. நீங்க சும்மாவே பார்க்கலாம், எங்க கம்பெனில கூட பாத்தீங்கன்னா லஞ்ச் டைம்ல ஒரு 50 வயசு ஒரு மெம்பரா இருக்கட்டும் இல்ல ஒரு 55 years ஓல்டா இருக்கட்டும் லஞ்ச்ல ஓடிட்டு இருப்பாங்க. they eat little bit and then they start jogging around and then they keep themselves very fit. So one thing we all focus right now, maybe கோலி அது வந்ததுக்கு அப்புறம் அந்த கிரிக்கெட்லயே ஒரு ஃபிட்னஸ் வந்து ஒரு பெரிய இதாயிடுச்சு. ஸோ ஜப்பான் ஆல்ரெடி அந்த ஒரு இது இருக்கிற காரணம் ப்ராப்ளி தட் பேஸ் ஆல்ரெடி கவரிங். இவங்களுக்கு வந்து கேமை கத்துக்க மேபி கொஞ்சம் டைம் ஆகலாம். பட் ஐ திங்க் ஜப்பான்ஸ் ஃபியூச்சர் இஸ் வெரி பிரைட். நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் இங்க இனிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா நிறைய இந்தியன் கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க ஆக்சுவலி. இந்தியன் கிட்ஸ், பாகிஸ்தானி கிட்ஸ், பங்களாதேஷி கிட்ஸ் ஆகட்டும், ஸ்ரீலங்கன் கிட்ஸ், நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலி. ஸோ தென் ஐ திங்க் ஒன்ஸ் த கேம் ஸ்டார்ட் ஸ்ப்ரெடிங் இட்ஸ் கோனா பி லைக் வெரி பிக் இன் ஜப்பான். கண்டிப்பா. அதுவும் ஜப்பான் வந்துட்டு இப்போ ஃபுட்பால்லயும் வேற நீங்க வந்துட்டு சூப்பரா பண்ணிட்டு இருந்தீங்க. லாஸ்ட் வேர்ல்டு கப்லயே வந்துட்டு ஃபுட்பால்ல நல்லா பண்ணீங்க. ஸோ அதே மாதிரி கண்டிப்பா ஹோப்ஃபுல்லி கிரிக்கெட்டும் அடுத்து இதுவா இருக்கும் அப்படின்னு இது பண்றேன். ஸோ இப்போ நீங்க ஜாப்பனீஸ்ல லீக்ஸ் ஏதாவது ஆடுறீங்களா? லைக் இப்போ நம்ம இங்க இந்தியால IPL அந்த மாதிரி லைக் ஏதாவது லீக்ஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே, ஸோ மேபி இது லாஸ்ட் கொஸ்டின் அதுக்கு நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு ஐ வுட் சே மேபி ஒரு ரோட் மேப் எப்படி இருக்கும் அப்படின்னா, ப்ராப்ளி ஒரு ஜூனியர் கிரிக்கெட்டர்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா அண்டர் 15 ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, அண்டர் 19 ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஸோ தென்
ஒன்ஸ் அது முடிஞ்சதுன்னா ப்ராபப்ளி லைக் மென்ஸ் கிரிக்கெட்னு வந்துச்சுன்னா பிரீமியர் டோர்னமெண்ட் பாத்தீங்கன்னா ஜப்பான் பிரீமியர் லீக் பிரீமியர் டோர்னமெண்ட் ஆக்சுவலா. அதை தவிர 40 ஓவர் கிரிக்கெட் நடக்கும். இங்க 50 ஓவர்ஸ் விளையாட முடியாது. சிம்பிள் ரீசன் என்னன்னா ஆக்சுவலி கிரவுண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஃபார் அவே. ஸோ அதனால கிரவுண்ட்ஸ் போய் டைம் போய் ரீச் ஆகிறதுக்கே ஒரு எவ்ரி வீக் லைக் வி டிராவல் க்ளோஸ் டு 100 கிலோமீட்டர்ஸ் ஒன் வே. ஸோ அதனால வந்துட்டு இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ அதனால 40 ஓவர் கிரிக்கெட் ஆடுவோம். அதுக்கப்புறம் 2020 காம்படிஷன்ஸ் இருக்கு. பட் பிரீமியர் கிரிக்கெட் பாத்தீங்கன்னா ஜப்பான் பிரீமியர் லீக் லாஸ்ட் இயர் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஜாஷ் பிரவுன் ஆக்சுவலி ஆஸ்திரேலியாவோட இருந்து பிக் பாஸ் லீக்லாம் பெரிய 100லாம் அடிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த வருஷம் விளையாண்டாரு ஆக்சுவலி ஜாஷ் பிரவுன் ஜப்பான் பிரீமியர் லீக்ல. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரீமியர் கிரிக்கெட்டா கன்சிடர் பண்றோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க டொமஸ்டிக்ல பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா லைக் 40 ஓவர்ஸ் ஜேசிஎல்னு சொல்லுவோம் ஜப்பான் கிரிக்கெட் லீக் அண்ட் ஜப்பான் கப்னு சொல்லுவோம் 20 ஓவர் காம்படிஷன் அண்ட் ஜப்பான் பிரீமியர் லீக். இந்த ஒரு 3 காம்படிஷன்ல நீங்க பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தென் டெஃபினட்டா யூ வில் கெட் நோட்டிஸ்ட் அண்ட் ப்ராபப்லி லைக் கன்சிடரிங் எல்லாமே இங்க ஆக்சுவலி கன்சிடர் பண்ணுவாங்க. நேஷனல் டீம் செலக்ஷன்ல அகைன் as I said ரெசிடென்சி பீரியட் குவாலிஃபையா இருக்கீங்களா ரெசிடென்சி பீரியட் மூலமா தென் பெர்ஃபார்ம் பண்றீங்களா ஃபிட்டா இருக்கீங்களா பிகாஸ் யோயோ டெஸ்ட்லாம் வேற இருக்கு எங்களுக்கு ஆக்சுவலி. ஸோ அதனால எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு தென் தே செலக்ட் த பெஸ்ட் பிளேயர்ஸ் ஆக்சுவலி. ஓகே. ஸோ உங்களோட சொல்லுங்க பிரசாத். இல்ல இப்போ வந்து வி கிரிக்கெட் இங்க நான் ஐ வாண்ட் டு செக் என்னன்னா இங்க வந்து இந்தியா இஸ் நாட் அ கிரிக்கெட்டிங் ஃபுட்பால் நேஷன் ரைட். வி லுக் அப் டு பிளேயர்ஸ் லைக் கிறிஸ்டியானோ ரொனால்டோ மெஸ்ஸி. ஸோ அந்த மாதிரி ஜாப்பனீஸ் டீம்ல வந்து யாராவது லுக் அப் டு இந்தியன் பிளேயர்ஸ் அந்த மாதிரி யாராவது பாப்பாங்களா? லே விராட் கோலி அந்த மாதிரி ஏதாவது லுக் அப் டு சம் பிளேயர்ஸ் ஆர் ஹவுஸ்? ஐயோ நிறையவே இருக்காங்க ஆக்சுவலி. லைக் லாட் ஆஃப் பீப்புள் இப்போ பும்ரா பத்தி நிறைய பேர் இப்போ கூட நான் பேசிட்டு இருந்தேன் எங்க கேப்டன் கிட்ட பேசிட்டு இருந்தேன். பிகாஸ் எங்க டீமோட கேப்டன் பாத்தீங்கன்னா கெண்டில் ஃபிளமிங். அவர் வந்துட்டு ஒரு பிளேயர் ஏஜென்ட் அவரு. ஸோ அவரோட பிளேயர் ஏஜென்ட் இதுல பாத்தீங்கன்னா ஜாஷ் பிரவுன், அதுக்கப்புறம் ஜேவியர் பார்ட்லெட், அதுக்கப்புறம் நேத்தன் மிக்ஸ்வீனி ஆடிட்டு இருக்காருல்ல. ஸோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் ரெப்ரசென்ட் பண்றாரு. அவர் சொன்னாரு பும்ரா மீட் பண்ண சான்ஸ் கிடைச்சது. ஸோ அதனால என்ன சம டெரிஃபிக் கிரிக்கெட்டர்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி. ஸோ தென் டெஃபினட்டா லைக் வி ஸ்பீக் அ லாட் அபவுட் லைக் கிரிக்கெட் இதா ஐ மீன் லுக் அப் டு இட்னா இங்க பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார்னு கன்சிடர் பண்ண சொன்ன மாதிரி பேஸ்பால்ல ஒத்தானியை வந்து இங்க எல்லாருக்குமே கண்மூடித்தனமா பிடிக்கும். லைக் இந்தியாவுக்கு எப்படி விராட் கோலியோ அந்த மாதிரி இங்க இவங்களுக்கு வந்துட்டு பேஸ்பால்ல ஷோயோ ஒத்தானி. ஸோ அதனால தே லுக் அப் டு ஹிம். பட் கிரிக்கெட் ஆஸ் அ ஹோல் டெஃபினட்டா நம்ம த வே வி ஆர் பிளேயிங் ரைட் நோ எல்லாருமே வந்து இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் ஆகட்டும் இல்ல ஆல் அரௌண்ட் ஐ வுட் சே வி லுக் அப் டு எவ்ரி ஒன். உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா லைக் சைல்ட்ஹுட் ஃபேவரட் யாரு அண்ட் இப்ப கரண்ட் ஒரு ஃபேவரட் கிரிக்கெட்டர் லைக் காமன் இந்தியான்னு இல்ல லைக் பொதுவா உங்க சைல்ட்ஹுட் நீங்க இவரை பார்த்துதான் வந்துட்டு ஐடலைஸ் பண்ணிட்டு நான் வந்துட்டு ஒரு லெக் பிரேக் பவுலர் ஆகணும் இல்ல வந்துட்டு ஒரு பேட்ஸ்மேனா இவரணும் அந்த மாதிரி லைக் யாரை வந்துட்டு நீங்க ஐடலைஸ் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நான் ஒரு 90s கிட் ஆக்சுவலி. சோ அதனால வந்து யார பார்த்து யாரை யோசிச்சுட்டு நான் லெக் ஸ்பின்னரா வந்திருப்பேன் கண்டிப்பா. ஐ மீன் ஷேன் வார்ன். ஓகே சைல்ட்ஹுட் ஒரு இதனாவே ஷேன் வார்னை பார்த்துட்டு ஐயோ செம்மையா பால டர்ன் பண்றாரு, அவரை மாதிரி நம்ம டர்ன் பண்ணோம் அப்படி இது பண்ணதுதான். அண்ட் பேட்டிங் ஃபேவரட்னா எனக்கு வந்து சைல்ட்ஹுட்னு சொல்ல மாட்டேன், ப்ராப்ளி ஒரு 10 years 12 years நான் வந்து அப்போ இந்த 25 ஆஷஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. ஸோ கெவின் பீட்டர்சன் எனக்கு அதுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா அப்கோர்ஸ் லைக் எனக்கு கோலி ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஐ மை ஜெர்சி நம்பர் as 18 ஜஸ்ட் பிகாஸ் கோலி தான் எனக்கு வந்துட்டு ஐ வுட் சே the way he acted probably when he was young in Australia and the way he changed his aggression எல்லாமே வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய I would say inspiration அது. So then I like to be like ஒரு மாதிரி I would say aggressive on the field as well as like கேமையும் நம்ம அதை மிஸ் பண்ணிட கூடாதுன்ற அந்த ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு ஆக்சுவலி கோலி கிட்ட இருந்து. ஓகே. ஸோ இப்போ லைக் இவ்வளோ ஒரு 2 years 4 years ஆடி இருக்கீங்க. ஸோ இந்த ஒரு டைம் பீரியட்ல உங்களுக்கு நடந்த ஒரு மெமரபிள் இன்சிடென்ட் லைக் ஜாப்பனீஸ் கிரிக்கெட்டுக்கு நம்ம இது பண்ண ஒரு அச்சீவ்மெண்ட் லைக் இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணது வந்துட்டு லைக் ரொம்ப மெமரபிளா இருந்தது அப்படின்னு நீங்க நினைக்கிறது இது ஜப்பான் கிரிக்கெட்டுக்கு? எங்களோட ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி நான் நேஷனல் டீம் உள்ள வந்தபோது இட் வாஸ் வெரி சேலஞ்சிங் பீரியட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட். கோவிட் டைம்ஸ்ல இருந்தோம். ஸோ அதனால எங்களால வெளியில டூர்ஸும் போக முடியல, டூரிங் நேஷன்ஸ் உள்ளேயும் கூப்பிட முடியல பிகாஸ் வி ஹேட் லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல. ஆனா 2022ல ஐ வுட் சே லைக் என்னோட பர்சனல் மெமரபிள் கேட்டீங்கன்னா நான் ஆக்சுவலி எங்க அப்பா வந்து என்னோட பெரிய ஃபேன். ஸோ அதனால வந்துட்டு ஐ வாண்டட் டு மேக் ஷூர் தட் இஸ் வாட்சிங் மீ லைக் பிளேயிங் ஃபார் அ நேஷன். ஸோ அதனால வந்து அந்த டைம்ல நான் கரெக்டா அப்பாவை இங்க வர வச்சு அப்போ எங்க வேர்ல்ட் கப் குவாலிஃபயர்ஸ் நடந்துச்சு 2024 T20 வேர்ல்ட் கப் யூஎஸ்ல நடந்ததுல ரீசெண்டா. ஸோ அந்த வேர்ல்ட் கப் குவாலிஃபயர்ஸ் நடந்தபோது அப்பா எல்லா மேட்சுமே பார்த்தாங்க கூட ஸ்டாண்ட்ஸ்ல உட்காந்துட்டு. ஸோ he was having so much fun. எனக்கு வந்து பிளேயிங் ஃப்ரண்ட் ஆஃப் him, so it was a very very big moment. And also எங்களுக்கு பர்சனல் ஐ மீன் ஐ வுட் கன்சிடர் a big moment பாத்தீங்கன்னா அந்த 2022 வேர்ல்ட் கப் குவாலிஃபயர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம்
we were playing together. ஏன்னா அதுதான் ஜப்பான்ல வந்து ரொம்ப நாள் கழிச்சு we had lot of debut players who debut that particular year and particular series. அதனால எங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் ஜெயிக்கிறது it was a big thing for us to qualify. In fact, actually we missed out on a World Cup spot just behind PNG. We were behind PNG. PNG first முடிச்சாங்க, நாங்க செகண்ட் முடிச்சோம். Of course we knew like PNG was very good and they were actually of course they were better than us, so it was a very good learning curve for us. And ஒரு 2022 2023 வந்து பாத்தீங்கன்னா it was very very memorable for us and it was very special. ஆக்சுவலா நீங்க லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு சவுத் கொரியாவோட அந்த மேட்ச் வந்துட்டு மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குனீங்கன்னு நினைக்கிறேன். லைக் 3-4 எடுத்தீங்கன்னு நினைக்கிறேன் ஃபார் 11 ரன்ஸ் கொடுத்துட்டு. சோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா லாஸ்ட் கேம் அதுதான் நினைக்கிறேன். லைக் சவுத் கொரியாவோட லாஸ்டா ஆடினது. சோ அந்த மொமெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு? லைக் சவுத் கொரியா டீம் அவங்க எப்படி வராங்க? உங்க அசோசியேட் நேஷன்ஸா பார்க்கும்போது லைக் ஜப்பான் வந்துட்டு இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருக்கு? லைக் கண்டிப்பா நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு வேர்ல்டு கப் உள்ள வந்துருவீங்களா? சோ அது எப்படி இருக்கு? அதை சம்மரைஸ் பண்ணுங்களேன். ஓகே, so firstly 2022ல நாங்க ஆரம்பிக்கும் போது we did not have a rank. எப்பவுமே என்னன்னா ரூல் என்னன்னா ஐசிசில you have to have played 6 international matches to get a ranking as a nation. so அந்த டைம்ல தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ranking வந்துச்சு. we were ranked 60 in 2022. in 2 years time நாங்க இப்போ எங்களோட rank வந்து பாத்தீங்கன்னா 45. so அதுவே for us it's a big I would say leap in 2 years time. கொரியால பாத்தீங்கன்னா we had Philippines, Japan, Indonesia and South Korea. South Korea வந்து பாத்தீங்கன்னா it's I would say big bunch of expat cricketers playing around. ஏன்னா அங்கேயும் I would say similar to Japanese where the word is still spreading out probably, but Japan or I would say much forward in that sense. Indonesia வந்து it's a proper team with full of Indonesians. They have full-time professional cricketers as well. அதுக்கப்புறம் பிலிப்பீன்ஸும் பாத்தீங்கன்னா they had very good team. so it was a very challenging tournament. we were I would say very initially கொஞ்சம் challenging-ஆ இருந்துச்சு first 2 games. once we figured out I think we were very I would say we were a step ahead of all the teams and then we could make it 6-0 to qualify for a World Cup. to answer your question, so next இப்போ பாத்தீங்கன்னா இந்த qualifiers ஜெயிச்சிட்டோம். so next வந்து பாத்தீங்கன்னா unfortunately ICC வந்துட்டு எங்களோட ஈஸ்ட் ஏஷியா பசிபிக் ரீஜனையும் ஏஷியா ரீஜனையும் மர்ஜ் பண்ணிட்டாங்க. so last year we were in 2023 we played against PNG, Vanuatu and Philippines. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா சமோவா குவாலிஃபை இருக்காங்க EAP ரீஜன்ல இருந்து, ஜப்பான் EAP ரீஜன்ல இருந்து குவாலிஃபை இருக்கு and PNG. இந்த 3 டீமும் we have to compete with Asian teams like Nepal, Oman, UAE எல்லாரோடையும். so it makes it even more difficult for us. so that is actually kind of ஒரு சின்ன ஒரு கண்டிப்பா கஷ்டமா தான் இருந்துச்சு அது கேட்கும் போது நியூஸ். but it is what it is. so next year நடக்க போகுது. அது எந்த டைம் எங்க பிளேஸ்லாம் இன்னும் சொல்லல. so it will be actually a very good challenge. ஏன்னா நாங்க எங்களோட ஹையர் ரேங்க் டீம்ஸ் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் சிங்கப்பூர் விளையாடி இருக்கோம், தென் இவங்க சவுதி அரேபியா விளையாடி இருக்கோம். so in case நாங்க ஓமான் விளையாடுறோம் இல்ல வந்து நேபாள் விளையாடுறோம்னா it will be a very good learning for us actually. so because as I said we have guys starting from 15 like in ages 15 to 35. so it will be very good learning curve. and definitely if we can beat one of the teams which we can make an upset, firstly எங்க ரேங்கிங்ஸ்க்கும் அது பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் and we'll definitely learn something from it. கண்டிப்பா. இன்னும் அந்த ஜாப்பனீஸ் இந்த லீக்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு இப்ப இனியஸ்டா வந்துட்டு அங்க வந்து விளையாடுனதுக்கு அப்புறம் அந்த ஃபுட்பால்ல ஒரு பூஸ்ட் வந்துச்சோ அந்த மாதிரி கண்டிப்பா ஒரு ஃபாரின் கிரிக்கெட்டர்ஸ் வந்துட்டு இன்னும் நல்லா வந்து விளையாடுனாங்கன்னா லைக் உங்களுக்கும் ஒரு லேர்னிங்கா இருக்கும். அந்த ஒரு 2 months 1 month அந்த த்ரூ அவுட் அந்த டோர்னமெண்ட் நடக்கும்போது அவங்கள்ட்ட இருந்து ஒரு லேர்னிங்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் மேபி கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு A சர்டிஃபைடு கோச்சிங் ஸ்டாஃப்ஸா வந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அண்ட் மோர் ஓவர் நீங்க அந்த 6 மேட்ச்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு நீங்க ஒரு 26 அடிச்சிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வித் பார்ட்னர்ஷிப் வித் கேப்டன் போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். சோ அது எப்படி இருந்துச்சு? லைக் அந்த ஒரு மொமெண்ட் லைக் ஒரு 170 odd runs அடிச்சிருந்தீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச். சோ அது எப்படி போச்சு அகைன்ஸ்ட் இந்தோனேஷியா? ஓகே, அது ஆக்சுவலி லாஸ்ட் கேம் வந்து ஐ திங்க் கொரியா இந்தோனேஷியாவோட தான் லாஸ்ட் கேம் விளையாடுறோம் நானும் எங்க பார்ட்னர்ஷிப். ஐ மீன் ஆக்சுவலி கொரியால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபெசிலிட்டி சூப்பரா இருந்துச்சு. அவங்க வந்து ஏசியன் கேம்ஸ் அப்போ கட்டினது அப்படியே இருக்கு. ஸோ அதனால ஸ்டேடியம் பர்ஃபெக்டா, ஸ்டேடியம்னு சொல்ல மாட்டேன், பட் தே ஹேவ் வெரி குட் ஃபெசிலிட்டி வித் சம் ப்ராப்பர் ஆஃபீஸ், ஃபென்சிங், பிச்சர்ஸ்லாம் நல்லா. பிச்சர்ஸ் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்துச்சு. இட் வாஸ் லைக் கைண்ட் ஆஃப் bowler friendly wicketனு சொல்லலாம். ஸோ ஸ்கோர்ஸ்லாம் பார்த்தாலே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ப்ராப்ளி லைக் 120, 110. இட் வாஸ் வெரி சேலஞ்சிங். ஸோ அந்த ஐ மீன் எங்க டீமோட பெஸ்ட் பிளேயர் பாத்தீங்கன்னா கேப்டன் தான். ஆஸ்திரேலியா தான் விளையாண்டுட்டு இருக்காரு. அங்க வந்து கிரேட் லெவல் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காரு. மெக்ஸ்வீனி கூட, ஜாஷ் ப்ரவுன் கூட எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காரு. ஸோ இஸ் வெரி வெரி குட் ஆக்சுவலா. அவர் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட டீமோட பேக் போன் அவர் தான் ஆக்சுவலி. ஸோ இந்த ஒரு விக்கெட்னாலும் இல் ஃபிகர் அவுட் லைக் எப்படி அதுல விளையாடணும்,
என்ன மாதிரி இது பண்ணணும்னு. ஸோ எங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா மத்த எல்லாருக்கும் கொஞ்சம் அதை ஃபிகர் அவுட் பண்றது டைம் ஆயிடுச்சு, எப்படி விளையாடணும். ஏன்னா போலிங் போடுறது ஈஸியா இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமா இருந்தது பேட்டிங் அடிக்க. ஸோ தென் லாஸ்ட் மேட்ச் டு கம் நாட் அவுட் இன் த லாஸ்ட் கேம் அண்ட் கொஞ்சம் ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் இது பண்ணது கொஞ்சம் ஃபைனலா சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு. அப்பா கொஞ்சம் நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருந்தோம் பேட்ல அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இன்னொரு இருக்கு. So I want you to give a introduction about Japanese cricket team, like அந்த 11 யார் bowlers, batsmen, so that our viewers also understand. Okay, உங்களா இருக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த மாதிரி முடிஞ்சா you can keep it. It will be so nice of you. No problem. So first பாத்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் கொரியா சீரீஸ்ல வந்துட்டு எங்க 14 மேபி பத்தி நான் சொல்றேன். ஸோ எங்க டீமோட ஓப்பனிங் பேர் வந்து ஓகே மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஸோ அவங்க வந்து தே ஹோல்ட் த வேர்ல்ட் ரெக்கார்ட். கெண்டல் ஃபிளமிங்கோ, லாக்லன் லேக்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் they hold the world record for highest opening partnership or highest ever T20 partnership. அது வந்து ஹாங்காங்ல நடந்த மேட்ச்ல சைனாக்கு அகைன்ஸ்டா அடிச்சாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் தான் எங்க டீமோட ஓப்பனர்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒன் டவுன் யாரும் இல்லைண்டா இப்ராஹிம் தகாஷி. ஸோ நம்ம பையன் தான் ஆக்சுவலி, அவங்க கூட நிறைய பேசுவோம். ஸோ அவனும் வந்து ஜப்பான் பேஸ் தான், பட் ஆனா அவனுக்கும் ரூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கு. ஸோ அவன் ஆக்சுவலி அதுக்கப்புறம் நான் நம்பர் 4 விளையாண்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்க கீப்பர் வந்துட்டு அலெக்ஸ் பேட்மோர்னு சொல்லிட்டு ஜப்பான்ல தான் இருக்காரு அவரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்பர் 6 பென் டேவிஸ்னு சொல்லிட்டு எங்க டீமோட ஒரு ஆஃப் ஸ்பின்னர், ஒரு அவரும் போலிங் ஆல்ரவுண்டர் மாதிரி. அதுக்கப்புறம் எங்க வைஸ் கேப்டன் வந்துட்டு ரியோ சக்குரானோ தாமஸ், அவன் வந்து ஓப்பனிங் நியூ பால் பவுலர் அண்ட் ஒரு போலிங் ஆல்ரவுண்டர் ஆகணும். அண்ட் தென் வி ஹேவ் டெக்லன் சுசுகி. டெக்லன் சுசுகி வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கிறிஸ் ஹாரிஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், லெஃப்ட் ஹேண்டர் அண்ட் ரைட் ஆர்ம் மீடியம் பேசர். 6 7 8 பேர் ஆச்சா. அதுக்கப்புறம் எங்க டீம்லயே சின்ன பையன் வந்து சார்லி ஹென்சே, இப்ப அண்டர் 19ல கூட விளையாண்டுட்டு இருந்தான், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அவன் ஆக்சுவலி. ஸோ அவன் தான் என்னோட லாஸ்ட் டூர்ல ரூம்மேட்டாவும் இருந்தான். எனக்கே ஒரு மாதிரி ஃபீலிங் ஆயிடுச்சு, ஐயோ இவ்வளவு சின்ன பையனோட போட்டுட்டாங்களே, நம்மளுக்கு ஒரு மாதிரி இது வேற ஆயிடுச்சு ஆக்சுவலி, கஷ்டமா வேற இருந்துச்சு, அவ்வளவு ஈஸியா இல்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பியூஷ், என்னோட நாங்க ரெண்டு பேரும் நானும் அவனும் ஒரே கிளப்ல தான் ஆக்சுவலி விளையாண்டுட்டு இருக்கோம் இங்க டைகர்ஸ்ன்னு சொல்லிட்டு. அவனும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஆக்சுவலி, அவன் இருந்தான். அதுக்கப்புறம் 8 9 10 அதுக்கப்புறம் யார் இருந்தாங்க, அப்புறம் அண்டர் 19 கேப்டன் கோஜி ஹார்ட் கிரேவ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து எங்களோட மிடில் ஆர்டர் நல்ல ஒரு செம்ம டெக்னிக்கலா சவுண்ட் பையன் ஆக்சுவலி. இஸ் அகைன் நியூசிலாண்ட்ல இருக்கான் ஆக்சுவலி. ஸோ அவனும் ரொம்ப நல்ல பிளேயர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குபோத்தான்னு சொல்லிட்டு ஜாப்பனீஸ் ஃபாஸ்ட் பவுலர், ஜப்பான்லயே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் கிரிக்கெட் கத்துக்கிட்டாரு, 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தான் கிரிக்கெட் ஆடவே ஆரம்பிச்சாரு. அண்ட் இது ஆல்ரெடி லைக் ரீச் த நேஷனல் டீம். ஒரு நல்ல சூப்பர் கிரிக்கெட்டர் ஆக்சுவலி, ஃபாஸ்ட் பவுலர் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் ஷெயின் வான்னு சொல்லுவோம், மக்கோட்டோ தானியாமா, அவர் தான் வந்து ஜப்பான்ல ஐஎஸ் லீடிங் விக்கெட் டேக்கர். இப்போ யூடியூப் பார்த்து லெக் ஸ்பின் கத்துக்கிட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரிக்கெட்ல, ஒரு வெரி ரொம்ப நல்ல ரொம்ப ஆக்சுவலி நல்ல ஹியூமன் பீயிங்கும் கூட. ஸோ அவர் இருந்தாரு. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் மிஸ் பண்றேன் ஃபைனலா, ஞாபகம் தான் எனக்கு டக்குன்னு ஐ திங்க் 13 பேர் சொல்லிட்டு ஒருத்தர் ஞாபகம். Okay, but how is it bro, like இப்போ இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா வந்து லைக் ப்ராப்பர் கிரிக்கெட் தான், பட் அங்க எப்படி நீங்க உங்க ஒர்க்கும் கிரிக்கெட் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ற மாதிரி இருக்கா? இன்னும் அந்த கிரிக்கெட் as a profession, ப்ராப்பர் ப்ரொஃபஷன் இன்னும் வரலையா, இல்லாட்டி அது இல்ல? இங்க கிரிக்கெட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு கிரிக்கெட்னால யாருமே இங்க ஏர்ன் பண்றது கிடையாது. எவ்ரி ஒன் ஹஸ் a job. ஓகே ஞாபகம் வந்துருச்சு, சாரி மறந்துட்டேன் பாருங்க. மியாவுச்சி அவரும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ், born and brought up in Japan. அவர் ஒரு ஃபுல் ஜாப்பனீஸ் வச்சுக்கோங்க. ஸோ அவரும் கிரிக்கெட் வந்து கத்துக்கிட்டு இங்க ஜப்பான்ல வந்து கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பர், அகைன் வெரி குட் பிளேயர். ஸோ டு ஆன்சர் யுவர் குவெஸ்டன், அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ வி ஆல் ஹேவ் லைக் ஐ வுட் சே மண்டே டு ஃப்ரைடே ஒர்க். இங்க ஜப்பான்ல வி டோன்ட் ஒர்க் ஆன் சாட்டர்டேஸ். ஸோ தட் இஸ் அ குட் திங். சாட்டர்டே சண்டேஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் ஹாலிடேஸ் தான். ஸோ 5 day ஒர்க் அண்ட் தென் வீக்கெண்ட்ஸ்ல வந்துட்டு நான் சொன்ன மாதிரி மார்ச் ஆரம்பிச்சு நவம்பர் வரைக்கும் ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக்கெண்ட் வி டிராவல். ஈதர் வே ஆக்சுவலி நான் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா யோகோஹாமா, ஒரு சென்ட்ரல் ஜப்பான்ல இருக்கேன். ஸோ டுவர்ட்ஸ் மவுண்ட் ஃபுஜில ஒரு கிரவுண்ட் இருக்கு, இல்லைன்னா சானோல ஒரு கிரவுண்ட் இருக்கு. ஸோ ஈதர் வே 100 kilometers எவ்ரி வீக்கெண்ட் வி டிராவல் அண்ட் தென் வி பிளே கிரிக்கெட். ஸோ அது கொஞ்சம் சேலஞ்சிங் தான் ஆக்சுவலி.
பட் அந்த வின்டர் டைம்ல வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது இண்டோர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குமா? லைக் ஏதாவது கவர்மெண்ட் இண்டோர் ஃபெசிலிட்டிஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணி, பிகாஸ் அந்த வின்டர்ல வெளியில ஆட முடியாதுங்கறனால அது ஏதாவது இருக்குமா? அண்ட் ஆல்சோ லைக் கம்பெனி எதுவும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்களா? லைக் இந்த டிரான்ஸ்போர்டேஷனுக்கு இல்ல ஏதாவது வகையில வந்துட்டு லைக் கம்பெனிஸும் வந்துட்டு ஹெல்ப் பண்றாங்களா? வின்டர்ல பாத்தீங்கன்னா மோஸ்டா நாங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுவோம்னா, தட் இஸ் கைண்ட் ஆஃப் ஃபார் அஸ் லைக் a ரெஸ்ட் சீசன். ஸோ நிறைய மேட்ச் நான் லாஸ்ட் சீசன் இந்த சீசன் பாத்தீங்கன்னா நான் க்ளோஸ் டு 60 கேம்ஸ் விளையாடி இருக்கேன் ஆக்சுவலி. ஸோ அதனால இட் வாஸ் வெரி டயரிங். ஸோ ஏன்னா எங்களோட இன்டர்நேஷனல் இது வந்து இந்த வருஷம் நாங்க இங்க ஏசியா கப்போட சேலஞ்சர் கப் தாய்லாந்துல இருந்துச்சு. ஸோ அங்க ஆரம்பிச்சோம், அப்புறம் ஹாங்காங் போயிருந்தோம், அப்புறம் ஜப்பானோட சீசன் ஆரம்பிச்சது, தென் ஃபைனலா சவுத் கொரியால முடிச்சு இப்போ சீசன் முடிஞ்சது. ஸோ இட் வாஸ் a வெரி லாங் சீசன். ஸோ வி கைண்ட் ஆஃப் ட்ரை டு கீப் இட் வெரி லைட் டியூரிங் வின்டர். இண்டோர் ஃபெசிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா அகைன் ஒரு இண்டோர் ஃபெசிலிட்டி இருக்கு கிரிக்கெட்டுக்குன்னு சொல்லிட்டு, பட் இட் இஸ் வெரி ஃபார். அகைன் ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணோம். ஸோ இட்ஸ் நாட் ஈஸி டு டிராவல் எவ்ரி வீக்கெண்ட். ஸோ அதனால வி ஜஸ்ட் ட்ரை டு ஸ்டே இன் ஷேப் வித் ஃபிட்னஸ் ரெஜிம்ஸ். ஏதாவது நம்மளே வந்து சும்மா கார்டியோ மாதிரி ஏதாவது பண்ணிட்டு ஃபிட்னஸ் ரொம்ப கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுல கரெக்டா இருக்க பார்ப்போமே தவிர கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்றது வின்டர்ல கொஞ்சம் கஷ்டம் தான். ஆன் த ஃபினான்ஷியல் சைடு கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஹாலிடேஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க, பெய்ட் ஹாலிடேஸ்க்கு. ஸோ லாஸ்ட் இயர் தே டிட் தட். ஆனா ஃபினான்ஷியல் சப்போர்ட் பாத்தீங்கன்னா அது வந்து இப்போ வரைக்கும் கிடையாது. ஸோ வி ஸ்பெண்ட் மணி டு பிளே ஆக்சுவலி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்போர்டேஷன் ஆகட்டும், அதெல்லாம் வந்துட்டு வி ஸ்பெண்ட் ஆன் அவர் ஓன் ஆக்சுவலி. ஓகே ஓகே நைஸ். ஸோ மோரோவர் வந்துட்டு லைக் ஒரு ஃபினிஷிங் பிளேஸ்க்கு வந்துட்டோம். இது வரைக்கும் நீங்க ஃபேஸ் பண்ண ஆப்போனன்ட்ஸ்லேயே வந்துட்டு யார் வந்துட்டு லைக் ரொம்ப ஒரு மாதிரி சேலஞ்சிங்கா இருந்தாங்க? ஏன்னா ஆப்வியஸா லைக் லாஸ்ட் சீரிஸ் வந்துட்டு ஒரு மாதிரி கன்வின்சிங்கா வின் பண்ணிருக்கீங்க எல்லா மேட்சஸும். பட் நீங்க ஃபேஸ் பண்ண ஆப்போனன்ட் இவங்க கிட்ட ஃபேஸ் பண்ணும்போது தான் ரொம்ப டஃபா இருந்தது, பிளஸ் நிறைய லேர்னிங்ஸ் இருந்ததுன்னு நினைக்கிறது எந்த டீம்? ஹாங்காங் சொல்லுவேன் நான் ஆக்சுவலி. கண்டிப்பா இந்த வருஷம் ஹாங்காங் விளையாண்டோம். என்னோட ஆக்சுவலி பெஸ்ட் போலிங் ஃபிகர்ஸ் அவங்க கூட வந்துச்சு. பாபர் அயத் அண்ட் அன்சுமன் ராத்லாம் விக்கெட் எடுத்தேன் ஆக்சுவலி. ஸோ 5 எடுத்தேன் அவங்க கூட. ஸோ அவங்க கூட ஆக்சுவலி நாங்க ரொம்ப க்ளோஸா வந்தோம், 2 மேட்ச் ஜெயிக்கிற மாதிரி. பட் ஆனா 2 மேட்சுமே வந்து நாங்க விட்டுட்டோம் ஆக்சுவலி. குட் ஹவ் ஆக்சுவலி மேட் அ பிக் டிஃபரன்ஸ் ஃபார் அஸ் இன் ரேங்கிங்ஸ். அவங்கள பீட் பண்ணியிருந்தான். ஸோ அது ஒரு பெரிய மிஸ் ஆக்சுவலி, பட் லாட் ஆஃப் லேர்னிங்ஸ் அகேன். அண்ட் இந்த வருஷம் அகைன் நாங்க சவுதி அரேபியா விளையாண்டோம். சவுதி அரேபியா வந்து இட் வாஸ் கைண்ட் ஆஃப் லைக் ஒன் சைடட். வி வர் நாட் ஆன் அவர் பெஸ்ட். தே ஆக்சுவலி ரொம்ப நல்லா விளையாண்டாங்க அவங்க. ஸோ அகைன் தட் வாஸ் அ லேர்னிங். அண்ட் சிங்கப்பூர் கூட அகைன் வி கேம் வெரி க்ளோஸ் டு பீட்டிங் தெம் ட்வைஸ். அண்ட் போத் த டைம்ஸ் ஆக்சுவலி சம் ஆஃப் த மொமெண்ட்ஸ் தே வர் பெட்டர் தென் அஸ் அண்ட் தென் தே கேபிட்டலைஸ். ஸோ அதனால டெஃபினட்டா அந்த ஒரு 5 games I would say it was a very very Hong Kong actually we faced it 3 times, Singapore twice and Saudi Arabia once. So அந்த ஒரு 6 games எங்களுக்கு சம்ம learnings இருந்துச்சு. And definitely I think probably in future or next year when we face them we'll be better equipped probably to get that wins maybe 1 or 2 times. And once we start doing that because ஒரு time நீங்க அந்த higher rank teams beat பண்ணிட்டீங்கன்னா definitely that will give a very big boost. And probably we can learn from that win and then we can start implementing that whatever we have done right. Yeah. So மோஸ்ட் ப்ராபபிலி முடிச்சிட்டோம். பிரசாத் ப்ரோ, உங்களுக்கு ஏதாவது ஃபைனல் தாட்ஸ், ஏதாவது ஃபைனல் क्वेश्चंस ஏதாவது சபரி ப்ரோட்ட கேட்கணும்னா கேளுங்க. இல்ல, இட்ஸ் வெரி வெல் ஆர்டிகுலேட்டட். Thank you so much for coming bro, because we usually review but இன்னைக்கு வந்து பிஜிடி நடக்கல, only 30 hours போட்டுறாங்க. So I was also very disappointed. ஏனா இங்க காலையில எல்லாம் ரெடியா சாட்டர்டே, ஏனா வின்டர் வேற இல்ல இங்க, ஆக்சுவலி ஈஸியா வெளில போக முடியாது. அதனால ஐ மீன் ரொம்ப ஒரு மாதிரி லேசியா இருக்கும் வின்டர்ல எஞ்சி வெளில போறது. அதனால we were very much looking forward to it. ஆனா unfortunately கேம் இல்லன்ட்டாங்க. லெட்ஸ் see. ஓகே. சோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. லைக் நாங்க ஆக்சுவலா எக்ஸ்பெக்டே பண்ணல நீங்க வந்துட்டு இவ்வளவு ஸ்விஃப்டா ரெஸ்பாண்ட் பண்ணி இவ்வளவு வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு ஒரு வீடியோ பண்ணும் அப்படின்ட்டு. அண்ட் அவர் பிரசாத் ப்ரோ சொன்ன மாதிரி லைக் பிஜிடி ரிவ்யூவும் வந்துட்டு இந்த செக்மெண்ட்ல ஒன்னு வச்சிருந்தோம், பட் அன்பார்ச்சுனேட்லி நடக்கல. தேங்க்யூ ஃபார் கம்மிங். சோ அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் டீம். ஆல் தி வெரி பெஸ்ட். கண்டிப்பா நெக்ஸ்ட் ஒரு அசோசியேட் நேஷன்ஸ்ல இருந்து கண்டிப்பா டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸ் சீக்கிரம் வந்து ஒரு நல்ல ஒரு இதுக்கு வருவீங்க அப்படின்ட்டு நாங்களும் உங்களுக்கான ஆல் தி பெஸ்ட் விஷஸ் இது பண்றோம். அண்ட் தேங்க்யூ ஃபார் கம்மிங். ஒரு ஃபைனல் தேங்க்ஸ் பிரசாத் ப்ரோக்கு, ஏன்னா அவர் தான் வந்துட்டு லைக் இந்த இதே வந்துட்டு இது பண்ணாரு. சோ தேங்க்யூ பிரசாத் ப்ரோ. தேங்க்யூ சோ மச். So thank you so much for again it's எனக்கும் எனக்கு இது I mean as I said it's the second time இந்த மாதிரி இன்டர்வியூ and first time வீடியோல பண்றது. So it was a very big I would say இது kind of an opportunity for us to talk about Japan cricket. எல்லாருக்கும் maybe once எல்லாரும் பார்த்தாங்கன்னா probably they'll be more interested to watch Japan cricket play. So as I said நாங்க ஒரு young team, so definitely I think maybe like in next 5-10 years we'll be in a very great place. Probably I'm not sure if I'll be there still, but definitely whatever we are doing right now
it's gonna be big thing. Like I would say, cricket is gonna be a very big thing in Japan in the future. So I would say, please support Japan cricket. நிறைய பாருங்க மேட்சஸ்லாம் யூடியூப்ல ஆல்ரெடி. லைக் we always have matches streamed on Japan cricket channel. So there is a Japan cricket channel, YouTube channel. So நிறைய பாருங்க, நிறைய matches இருக்கும். And do support us. Yeah, thank you so much Prasad and Prabhu for hosting. தேங்க்யூ ப்ரோ. கண்டிப்பா நெக்ஸ்ட் ஒரு சீரிஸ் முடிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு வாட்டி எப்பயாவது டைம் கிடைச்சா கண்டிப்பா என் கூட வந்து ஜாயின் பண்ணுங்க. இன்னும் வந்துட்டு நம்ம ஜப்பான் கிரிக்கெட் பத்தி இன்னும் பிரீஃபா பேசலாம். ஸோ தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ எல்லாத்துக்கும். ஸோ கண்டிப்பா நெக்ஸ்ட் இன்னொரு நல்ல வீடியோல சபரி ப்ரோ அண்ட் பிரசாத் ப்ரோட மீட் பண்றோம். இப்போ பிரபு அண்ட் பிரசாத் ப்ரோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. தேங்க்யூ சபரி ப்ரோ. அண்ட் அகைன் தேங்க்யூ. பை. தேங்க்யூ.